சைவ தமிழ் சங்கம் அருள்மிகு சிவங்கோவில் அன்பே சிவம் நடாத்தும் அற்றார் அலைபசி தீர்த்தல் தாயக இசைச்சங்கமும் தாயக உணவு கண்காட்சியும் விற்பனையும் எதிர்வரும் 26ஆம் தேதி வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்வு தொடர்பாக இன்று 2வது சந்திப்பும் வேலை பகிர்வும் இடம்பெற்றது. அதிலிருந்து உழைக்கக்கூடிய எங்களுடைய சகோதரிகள் பலர் இருக்கிறார்கள். அந்த வகையில் இப்போது ஒரு சகோதரி அந்த நிகழ்வு எப்படி இருக்கும், அவருடைய மன உணர்வு எப்படி இருக்கிறது? அந்த அனைவருக்கும் வணக்கம். அற்றார் அலைவசித்தல் நிகழ்வானது ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேறு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அனைவரையும் இதில் அன்போடு அழைத்து கொள்ளுகின்றோம். இது வெறும் தாயக உணவு கண்காட்சி என்று மட்டுமல்லாது எங்களோட ஒரு கலாச்சார நிகழ்வாகவும் இது பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இதில் நிறைய எங்களோட பாரம்பரிய உணவுகளை நாங்கள் காட்சிப்படுத்துகிறோம். இது அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்றதுக்கான ஒரு நிகழ்வாகவும் இது நடக்குது. அதோட அடுத்த தலைமுறைக்கு கன பிள்ளைகளுக்கு எங்களோட பாரம்பரிய உணவுகள் தெரியாது. ஏனென்றால் நாங்கள் இந்த நாட்டில் வாழ்கிற நாங்கள் வேலைப்பழு காரணமாக நிறைய உணவுகளை நாங்கள் மறந்துட்டோம். அடுத்த பிள்ளைகளுக்கு எடுத்து செல்றதுக்கு எங்களுக்கு நேரங்களும் இல்லை. அதை பற்றி விளங்கப்படுத்துறதுக்கான சரியான தகவல்களும் எங்கள்கிட்ட இல்லை. இந்த நிறைய உணவுகளை அடுத்த தலைமுறைக்கு இந்த சின்ன பிள்ளைகள் இங்கே பார்க்குறதால இப்படியெல்லாம் உணவு இருக்குதான்னு பார்க்கினோம். இப்போ அதை உங்களோட பிள்ளைகளுக்கு கொண்டு காட்டுங்கோ, வாங்கி சாப்பிடுங்கோ. நிறைய சுவையான உணவுகள் நாங்கள் செய்து தரோம். இது ஒரு பாரம்பரிய நிகழ்வு இல்லாமல் உங்களோட நிகழ்வாக எண்ணி இந்த இடத்துக்கு வாங்கோ. இந்த இடத்துக்கு நாங்கள் போய்க்கில் ஒரு தாயகத்தில் நிற்கிற ஒரு உணர்வு தான் வரும். நீங்கள் எல்லாரும் வரவேணும். அன்போடு அழைத்து கொள்கிறோம். இது ஒரு உங்களோட நிகழ்வு. இதுக்காக ஒரு நாளை செலவழித்து எல்லாரும் வரவேணும் என்று அன்புரிமையோடு நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. சந்திப்பு நடந்து முடிந்து அங்கே பல சகோதரிகள் உங்களிடம் அந்த சேலைகளை பெற்றுக்கொண்டதை நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த சேலைகளை நீங்கள் வழங்கி கொண்டிருக்கிற நேரத்திலே உங்களை நான் இங்கே அழைத்து வந்தேன். இந்த எங்களுடைய முகநூலோடு நீங்கள் உரையாட வேண்டும் என்று. எந்த நிறத்தில் இருக்கக்கூடிய சேலைகளை வழங்குகின்றீர்கள், எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்றால் அவர்கள் நிதியை தந்துதான் சேலைகளை வாங்குவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதை நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். அது தொடர்பாக எங்களுடைய முகநூலோடு உரையாடிக் கொள்ளுங்கள். நாங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரியே இது எங்களுடைய ஒரு சொந்த நிகழ்வு மாதிரித்தான் நாங்கள் இதை செய்கிறோம். அதுக்காக நாங்கள் எல்லாரும் ஒரே நிறத்தில் ஒரே மாதிரி இருந்து இந்த தொண்டர்கள் எல்லாரையும் சமமாக எல்லாரும் எல்லா வேலையும் பங்கிட்டு செய்யணும். அவைக்கு நாங்கள் இந்தியாவில இருந்து புது சேலைகளை இறக்கி ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஒவ்வொரு கலர் செய்து கொடுக்குறோம், எடுத்து கொடுக்குறோம். அதை விலை மறிந்த விலைக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விலைக்கு அதை பெற்றுக் கொடுக்குறோம். அதோட அந்த இதுவும் சைவத்தமிழ் சங்கத்துக்கு தான் நாங்கள் அதை ஒரு சிறு தொகையாக எங்களாலான பார்வதி அம்பாள் தொண்டர் சபையால் அந்த வருமானத்தை ஒன்றை பெற்றுக் கொடுக்கணும் என்றதுக்காக நாங்கள் பார்வதி அம்பாள் தொண்டர் சபையில் இருக்கிற எல்லா தொண்டர்களுமே இணைஞ்சு எல்லாருடைய சம்மதத்தோடையும் அவர்களாகவே தாங்கள் காசு தந்தே வாங்குகிறோம் என்று சொல்லி, அப்போ அதுவும் எங்களால் ஒரு சைவத்தமிழ் சங்கத்துக்கு ஒரு செய்கிற ஒரு தொண்டாத்தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த முறை நாங்கள் ஒரு வடிவான கலர் நீங்கள் நேராக பாருங்கோ எல்லாரும். நன்றி. சைவ தமிழ் சங்கம் அருள்மிகு சிவன் கோவில் அன்பே சிவம் நடாத்தும் அற்றார் அழிபசி தீர்த்தல் தாயக இசை சங்கமும் தாயக உணவு கண்காட்சியும் விற்பனையும். அற்றாறு அழிபசி தீர்த்தல் அருள்மிகு சிவன் கோவில் சைவ தமிழ் சங்கம் அன்பே சிவம் அறக்கட்டளையின் அர்ப்பணிக்காக வருடாவருடம் நடாத்தும் அற்றாறு அழிபசி தீர்த்தல் எதிர்வரும் 26/4/2026 சென்ற ஆண்டு நடைபெற்ற அதே சிலீரன் மண்டபத்தில் இந்த ஆண்டும் வெகு சிறப்பாக நடைபெற ஏற்பாடாகியிருக்கிறது. 150க்கும் மேற்பட்ட உணவுகளை சமைத்து அதனுடைய விற்பனையும் கண்காட்சியும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றார்கள் சைவ தமிழ் சங்கத்தினர். அற்றாறு அழிபசி தீர்த்தல் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம்.